Hello friends, welcome to Ari and Craft Work. இது என்னோட சேனல் நேம். என்னோட சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். என்னுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நான் ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ, ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ, ஆரி பேசிக் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில்க் த்ரெட் பேங்கிள் நம்ம எப்படி செய்யலான்னு ஒரு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். ஒரு லைவ் ஸ்ட்ரீம் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லைவ் ஸ்ட்ரீம் வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது போய் பாருங்கள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரோச்சஸ் கிளாஸ் நம்ம வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் ஒரு 50 வரைக்கும் 50 வகையான வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ரோச்சஸ் டிசைனை பற்றி இன்னமும் வீடியோ இருக்குது. நான் ஆரி வீடியோ, ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரோச்சஸ், ஸோ நான் மாறி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு வரேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னுடைய வீடியோலாம் தொடர்ந்து பாருங்கள். நடுவில் நான் ப்ரோச்சஸ் வீடியோவும் போடுவேன், ஆரியும் போடுவேன், ஃபேப்ரிக் பெயிண்டிங்கும் போடுவேன். ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லா வீடியோவுக்கும் இருக்காங்க. ஸோ எல்லா வீடியோவும் நான் கலந்து நான் போடுவேன். அதுக்கு நீங்கள் என்னுடைய வீடியோ தொடர்ந்து பாருங்கள். எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ப்ரோச்சஸ் கிளாஸுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வீடியோவாக எங்களுக்கு போடணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் இப்போ போடுறேன். நீங்கள் என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். இல்லை எனக்கு நான் கிளாஸில் ஜாயின் பண்ணலை, எனக்கு மெட்டீரியல் மட்டும் வேணும்னாலும் நாங்கள் உங்களுக்கு கொரியரும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் தரேன். அந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி நீங்கள் உங்கள் டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். வாட்ஸ்அப் லிங்க்கும் தரேன், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். என் கிளாஸ்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பல விஷயங்கள் நான் சொல்லி தருவேன். நீங்கள் ஜாயின் பண்ண உடனே நீங்கள் உங்களுடைய நேம் சொல்லுங்கள். நாங்கள் நேம் கேட்டால் கூட நீங்கள் சொல்ல மாட்டீங்க. பதிலும் டீட்டெயில் அமிச்சாலும் ரிப்ளை நீங்கள் பண்ண மாட்டீங்க. தயவு செஞ்சு நீங்கள் பண்ணாரா எங்களுக்கு என்னன்னு தெரியும். அதுக்கேற்ற டைம் எல்லாம் நாங்கள் அலாட் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா நம்ம ஒரு கிளாஸ் மட்டும் எடுத்தால் பரவாயில்ல. 3 கிளாஸ் இருக்கு இல்லையா, 4 கிளாஸ் இருக்குது. ஆரி, ப்ரோச்சஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங், சில்க் த்ரெட், ஜுவல்லரி மேக்கிங். ஸோ அதுக்கேற்றப்பல நாங்கள் டைம் உங்களுக்கு நாங்கள் அந்த டைமில் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். அதான் நீங்கள் கம்யூனிட்டி டேப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே ஓகேவா, அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட நேமை சென்ட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் என்ன கிளாஸில் ஜாயின் பண்ண போகிறீங்க அதுவும் எங்ககிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நாங்கள் என்ன மெசேஜ் உங்களுக்கு ரிப்ளை பண்ணால் நீங்களும் அதுக்கு பதிலுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நாங்கள் போடுற அந்த மெசேஜை பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை கூட பண்ண மாட்டேறீங்க. தயவு செஞ்சு இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. நாங்கள் போட்டோன்னா அதுக்கு எஸ் இல்லை நோன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். அப்புறம் எங்களுக்கு தெரியும். ஓகேவா? உங்களுடைய பேரும் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் என்ன கிளாஸில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்கள் சொன்னாரா எங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற போல் நாங்கள் கிளாஸ் நாங்கள் கிளாஸ் டைமிங்லாம் உங்களுக்கு ஏற்றப்போல் நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த கிளாஸில் ப்ரோச்சஸ் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இது ப்ரோச்சஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தானா நீங்கள் நினைக்காதீங்க. இதை விட இன்னும் நிறையவே இருக்குது. நான் இன்றைக்கி உங்களுக்கு சிம்பிளாகவே நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வகையான ப்ரோச்சஸ் மெட்டீரியல் கிடைக்கிது. இப்போ நம்ம எங்கள் ஏரியாவில் கிடைச்ச ப்ரோச்சஸ் மெட்டீரியல் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். என்னுடைய கிளாஸில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் யூஸ் பண்ண மெட்டீரியல் அப்போ பார்த்தீங்கன்னா இதை போல் மெட்டீரியல் தான் இந்த ஃப்ளவர் இருக்குல்ல, இந்த மெட்டாலிக் அந்த பேஸ் பண்ண இது ஃப்ளவர் சீக்வன்ஸ். இதெல்லாம் ஃப்ளவர் சம்மந்தப்பட்ட எல்லாமே சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. இந்த பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கலர் ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இந்த மாடல் வச்சு தான் நம்ம பண்ணாலும் இதை நான் அவ்வளோ யூஸ் பண்ணலை. ஏன்னா நம்ம யூஸ் பண்ண மாடல் எதுனா உங்களுக்கே தெரியும்.
பார்த்தீங்களா, இந்த கோல்டன் கலரில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதே மாடல் தான் வந்து இந்த ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். இது க்ரீன் கலர். இதெல்லாம் வந்து ஒரே மாதிரியான ஃபினிஷிங் ஒர்க் கொண்ட ஃப்ளவர் சீக்வன்ஸ். ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் பாருங்கள், இந்த ப்ளூ கலர் இருக்குது இல்லையா, ஸ்கை ப்ளூ கலர். இதெல்லாம் பார்க்கும்போது டபுள் ஷேடிங் இருக்கிற ஃப்ளவர் சீக்வன்ஸ் தெரியும் பாருங்கள். இதெல்லாம் வந்து 4மே வந்து டபுள் ஷேடிங் இருக்கிற ஃப்ளவர் சீக்வன்ஸ். இதிலே வந்து மல்டி கலர் வந்து இருக்குது. நான் வந்து உங்களுக்காக காமிக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன். ஓகேவா. உங்களுக்கு நீங்கள் வேணும்னா உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலரும் சேர்த்து நான் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் கொரியர் நீங்கள் கேட்கும் போது என்னென்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. ஓகேவா. இது வந்து சிம்பிளாக தான் நான் காமிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஷைனிங் ஃபினிஷிங் இல்லாமல் சாதாரணமாக இருக்கிற ஃப்ளவர் சீக்வன்ஸ் நல்லா தெரியுது பாருங்கள். இந்த மாடலில் தான் இதில் வந்து நான் க்ரீன் கலர் எடுத்துருக்கேன் இல்லையா, இது வகையான பிஸ்தா கலர் இல்லையா, இதிலே வந்து பிங்க் பாருங்கள். இது ரெண்டுமே சேம் கலர் கிடையாது, சேம் மாடல் ஃப்ளவர் சீக்வன்ஸ். ஓகேவா. இது க்ரீன் கலர்னால் இது வந்து பிங்க் கலர். ரெண்டுமே ஒரே மாதிரியான சீக்வன்ஸ் தான், ஒரே மாடலும் கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு தெரியும், இது ஒரு வகையான ஷெல். இதிலே நம்ம வந்து ப்ரோச்சஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இந்த ஷெல்லை வச்சோம். ஓகேவா. இது வந்து ஒரு ஷேப்பே பாருங்கள், இது வந்து எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்து வந்து இது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஃப்ளவர். இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. இதுவும் வந்து ஷைனிங்காக இருக்கக்கூடிய மெட்டீரியலான ஒரு குட்டி ஃப்ளவர் சீக்வன்ஸ். இதுலேயே வந்து மல்டி கலர் இருக்குது. இப்போ என்கிட்ட இது ஒரு கலர் தான் இருக்குது, அதனால் ஒரு கலர் மட்டும்தான் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். ஓகேவா. அடுத்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் என்னுடைய வீடியோவில் வந்து ரெடிமேட் பேட்ச் டிசைன் போட்ட ஸ்டோன் ஒர்க். இது வந்து உங்ககிட்ட கிடைச்சா நீங்கள் வாங்கிக்கிங்க, கிடைக்கலன்னா நீங்கள் வந்து நம்மளே வந்து ரெடி பண்ணலாம். நான் இது சீக்கிரமாகவே ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லின்னு இருக்கேன், உங்களுக்கு ரெடி பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா. இதுவும் நீங்கள் பண்ணலாம். இது வந்து தெரியும் இல்லையா, ஒயிட் கலர் பேர்ல் பீட். இது வந்து பிக்கோ இருக்குது, ஸ்மாலோ இருக்குது, உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அதை வாங்கிக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பீடு. இதில் வந்து 2mm பீடு, 3mm பீடு, 4mm பீடு, 5mm பீடு, நம்மளுக்கு என்ன டைப் வேணுமோ அதுக்கேற்றப்ப நம்ம பீடு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஆரியில் மட்டும்தான் இது யூஸ் பண்ணணும் கிடையாது, ப்ரோச்சஸ்லேயே நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணிவிட்டு ப்ரோச்சஸ் டிசைன் வந்து நீங்களும் பண்ணலாம். ஓகேவா. அது ஒன்றும் பார்க்கறதுக்கு அழகு. இது வந்து சுகர் பீட் தெரியல, சுகர் பீடு யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய பண்ணியிருக்கோம் நம்ம ப்ரோச்சஸில். ஸோ புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய 50 வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா. அடுத்தது பாருங்கள், இதை வச்சு நம்ம போட்டோம்ல பீடு, டியூப் பீடு வந்து ஸ்மால் சைஸ் பீடு. இதை வச்சு நான் வந்து ப்ரோச்சஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுவும் போய் பாருங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா லாங் சைஸில் இருக்குது பாருங்கள். இதிலே வந்து லாங் சைஸும் இருக்குது, இதிலே வந்து லாங் சைஸில் பாதி உடஞ்ச பீடும் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேவா. இது ஒரு வகையான ப்ரோச்சஸ் மெட்டீரியல். நம்ம வந்து சமைக்கு யூஸ் பண்ணி இன்னும் நான் ப்ரோச்சஸ் போடல, சமைக்கு யூஸ் பண்ணி நான் ப்ரோச்சஸ் வந்து சீக்கிரமாக நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சா போல் தான் இருக்கும் அந்த வீடியோ. ஓகேவா. சீக்வன்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பார்த்தீங்களா, இதுவும் வந்து கலர் கலராக இருக்குது. இது வந்து பிக்காக இருக்குது பாருங்கள், இது எப்படி குவிஞ்சு இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ளவர் பார்த்தீங்களா, இது வந்து நிறைய கலரில் இருக்குது, மல்டி கலரில் வந்து கிடைக்குது. நம்மளுக்கு என்ன, நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸில் போடும் போதோ மல்டி கலராகவும் போடலாம், இல்லை சிங்கிள் கலராகவும் போடலாம். அது உங்களுடைய ஐடியாவை பொறுத்து அது வந்து மாறும். கற்றுக்கும் போது நீங்கள் வந்து எந்த கலர் வேணால் வாங்கி கற்றுக்கலாம். ஆனால் உங்கள் ப்ளவுஸுக்குன்னு போடும்போது சாரீ என்ன இதுவோ அதுக்கேற்றப்பல நீங்கள் போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் பாருங்கள், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இதுவும் ஷைனிங்காக இருக்கும். ஆனால் இது வந்து வேறு மாடல். இது வந்து பார்க்கறதுக்கு வந்து அது வந்து மெல்லிஸாக இருக்குது இல்லையா, இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த ஃபினிஷிங் இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ஸோ இந்த மாடல் வச்சு தான் இது வந்து ஸ்கை ப்ளூவா, இது பாருங்கள், இதுவும் இந்த மாடல் வச்சு தான் சாண்டல் கலர்.
ஓகேவா. இது ஒரு க்ரீன் கலர் பார்த்தீங்களா, இது பார்க்கும் போதே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஷைனிங்கோட ஃபினிஷிங் மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கலர் பார்த்தீங்கனாலும் இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம ப்ளவுஸ்க்கு என்ன கலர் வேணுமோ நம்மளே வந்து வாங்கி வச்சோம் பண்ணலாம். நீங்கள் இல்லைன்னா ஃபுல்லாக வாங்கி நீங்கள் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். ஓகேவா. இல்லை தேவையான மெட்டீரியல் மட்டுமே வேணுனாலும் அதுக்கேற்றப்பறம் நீங்கள் வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா லீஃப், நம்ம லீஃப் சீக்வன்ஸ் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் ஃப்ளவர் சீக்வன்ஸ். இது வந்து லீஃப் சீக்வன்ஸ் வந்து இது வந்து கலர் கலராக இருக்குது. ஓகேவா. இது ஒரு கலர் பார்த்தீங்களா, இது ஒரு கலர் ஸ்கை ப்ளூ கலர். இந்த கலர் மட்டும் கிடையாது, நிறைய கலர் மல்டி கலரில் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம எல்லா கலரும் வாங்கியே வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் அப்பப்போவும் நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம். ஓகேவா. இது பாருங்கள், இது ஒரு லீஃப். இதெல்லாம் மெட்டாலிக் ஃபினிஷிங் உடைய லீஃப், இதெல்லாம் சீக்வன்ஸ். ஓகேவா. இது வந்து லீஃப் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து ரெயின்போ ஷெல். இதுவும் நம்ம வந்து நிறைய பண்ணியிருக்கோம், நம்ம ப்ரோச்சர்ஸ் கிளாஸ் வீடியோ நிறையா போட்டிருக்கு. அந்த ஷெல்லை வச்சு எப்படி இருப்பாங்க. இது வந்து ரெயின்போ ஷெல். ரெயின்போ எத்தனை கலர் இருக்கோ 7 கலர் இருக்கும் இல்லையா. ஸோ இதுவும் வந்து 7 கலரில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கேற்றப்ப நம்மளும் இது வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா. இது எல்லாமே நம்மளுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி ஐடியாவை வச்சு நம்மளுடைய ப்ரோச்சர்ஸ் ஒர்க்கு வந்து சூப்பராக பண்ணலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்டிருந்தாங்க இல்லையா, என்னென்ன மெட்டீரியல் இருக்குது கொஞ்சம் காமிங்க எங்களுக்கு வீடியோவாக போடுங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்காக தான் இந்த வீடியோ. இது ஒரு வகையான ஃப்ளவர் சீக்வன்ஸ் பாருங்கள். இது நான் எடுத்து வெளியே காமிக்கிறேன் பார்த்தீங்களா. இது எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா குழிஞ்சிக்குது. ஒவ்வொரு ஃப்ளவரும் வித்தியாசமாக இருக்குது. ஓகேவா. டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப்பு அந்த பெட்டலு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது வந்து 4 பெட்டல் 5 பெட்டல், இது வந்து 6 பெட்டல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதை வச்சு நம்ம ஓனாக க்ரியேட்டிவிட்டியாக அழகாக ப்ளவுச்சஸ் ஒர்க் வந்து நம்ம ப்ளவுஸில் அழகாக நம்ம பண்ணலாம். ஓகேவா. அது ஒரு திங்ஸ் இது. அப்புறம் இது வந்து உங்களுக்கே தெரியும் ஸ்டாக்கிங் கிளாத். ஸ்டாக்கிங் கிளாத்தும் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. ஓகேவா. மல்டி கலரில் இருக்குது. அதுக்கு நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அது வாங்கிக்கலாம். இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து இத்தனை கலர் வந்து வச்சுருக்கேன். ஓகேவா. இதிலே பாருங்கள் சிங்கிள் கலராகவும் இருக்குது, டபுள் கலராகவும் இருக்குது. ஸ்டாக்கிங் கிளாத் இது வந்து ஒயிட் அண்டு வயலட் கலர், இது வந்து ஒயிட் அண்டு பிங்க்கு, இல்லை டார்க்கும் இருக்குது லைட்டும் இருக்குது, மல்டி கலரில் இருக்குது பாருங்கள். சிங்கிளும் இருக்குது, டபுள் கலரும் இருக்குது, மல்டி கலராகவும் ஸ்டாக்கிங் கிளாத் கிடைக்கிது. ஓகேவா. இது ஒரு கிளாத். இதெல்லாம் வச்சு நம்ம போட்டிருக்கோம் நம்ம. ஓகேவா. இதுக்கு தேவையான கம்பி மெட்டல் ஒயர் சொல்லுவாங்க. இது அந்த கம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும், நம்ம எப்படி பண்ணாலும் வளையும் அது. ஸோ அதை போல் இருக்கிற கம்பியாக நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க. ஓகேவா. அடுத்தது இது வந்து சாட்டின் ரிப்பன். தெரியும் இல்லையா சாட்டின் ரிப்பன். இன்னும் சாட்டின் ரிப்பனில் நம்ம ஒன்றும் ப்ரோச்சஸ் ஒர்க் பண்ணலை. ஸோ நான் அதுவும் வந்து ஒரு வீடியோவாக நான் போடுறேன். எனக்கு டைம் வந்து மாறி மாறி நம்ம ஆரி இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் எல்லாம் போகிறதுனால எனக்கு வந்து டைம் இல்லாமல் போகுது. நான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கேட்ட வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். நானும் வந்து இந்த வீடியோலாம் கண்டினியூஸாக ஒரு ஆரி ஃபேப்ரிக் பெயிண்டிங் ப்ரோச்சஸ் கிளாஸ் சில்க் த்ரெட் எல்லாமே வந்து நான் வந்து ஒவ்வொரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா. அதுக்கு நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுதான் எனக்கு முக்கியம். நீங்கள் வந்து கமெண்டும் பண்ணுங்கள். அப்புறமேட்டு இதெல்லாம் நம்ம ப்ரோச்சஸ் செய்கிறோம் பார்த்தியா, இதுக்கெல்லாம் தேவையான என்ன தெரியுமா, த்ரெட்டு வேணும் இல்லையா. நார்மல் மிஷின் த்ரெட்டு, அது கூடவே நீடில் வந்து நீங்கள் வந்து பாக்ஸாக வாங்கி வச்சுக்கோங்க. இதை போல் பாக்ஸாக வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கிளாத்தில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சின்னதாக தேவைப்படும் ஊசி. ஏன்னா சில இதெல்லாம் வந்து உள்ளே போகாது. சுகர் பீட்லாம் நம்ம சேர்க்கும் போது உள்ளே போகாது இல்லையா, பெரிய ஊசியை. அதுக்கேற்றப்ப நம்ம ஊசி செலக்ட் பண்ணோம் இல்லையா. அதுக்கு நீங்கள் வந்து இதை போல் பாக்ஸாக இருக்கிற ஊசியை வந்து நீங்கள் வாங்கிக்கிங்க. ஓகேவா. சாட்டின் ரிப்பனும் வந்து நிறைய கலராக இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அது வந்து உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்.
அப்புறம் சிஸ்ஸர் ஒன்று வேணும். சிஸ்ஸர், பென்சில், ஏன்னா நம்ம ட்ராயிங் வரைஞ்சி பண்ணுவோம் இல்லையா, அதனால் பென்சில் வாங்கிக்கிங்க. இது வந்து நெட் கிளாத். நெட் கிளாத் எதுக்குன்னா நம்ம ஒரு ஃப்ளவர் நம்ம டிசைன் பண்ணோம் இல்லையா, அதுக்காக தேவைப்படுறது அந்த நெட் கிளாத். ஓகேவா? இது வந்து இதுவும் மல்டி கலரில் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதை வாங்கிக்கிங்க. இதெல்லாம் வந்து மீட்டர் கணக்கில் கொடுப்பாங்க. உங்களுக்கு 1 மீட்டர் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். 1/2 மீட்டர் கொடுப்பாங்களா பாருங்கள். நான் இதை வந்து 1 மீட்டரில் வாங்குது. ஓகேவா? அதுவும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அது இல்லாமல் ஸ்டோன் இருக்குது இல்லையா, ஸ்டோன் செயின் அதுவும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ரோச்சஸ்க்கு அதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது ஓரளவுக்கு நான் எல்லாமே காமிச்சிட்டேன் பாருங்கள். இதெல்லாம் நம்ம சில நேரத்தில் வந்து நம்ம ஸ்டோன்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம காமிப்போம் இல்லையா, அதுக்கு வந்து க்ளூ வந்து எதுனா B7000 க்ளூ தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இந்த க்ளூ வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்குங்க. இப்போ வந்து இதை சொல்ல வந்து பாருங்கள், டியூப் பீடு இருக்குது இல்லையா, டியூப் பீடு போல் இதுவும் பாருங்கள் டேப்லெட் பீடு சொல்லுவாங்க. இது வந்து என்னது, டேப்லெட் பீடு. இது வந்து பாருங்கள். அப்புறம் கிளிப் ஸ்டோன் இருக்குது இல்லையா, கிளிப் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. இல்லையே வந்து கண்ணாடி கிளிப் ஸ்டோனாக இருக்குது. நிறைய டைப் ஆஃப் கிளிப் ஸ்டோன் இருக்குல்ல, சர்க்கிள் இருக்குது, வேறு ஷேப் இருக்குல்ல, அதுவும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து டேப்லெட் பீடெல்லாம் வந்து உங்களுக்கு விலை கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக இருக்கும். ஓகேவா? இந்த டேப்லெட் பீட்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய மாடல் இருக்குது, நிறைய டிசைனும் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன டிசைன் வேணும், என்ன மாடல் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த க்ரீன் கலர் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? இதுவும் ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். அது இல்லாமல் இதுவும் வந்து கிறிஸ்டல் பீடு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப காஸ்ட்லியானது. இது கிறிஸ்டல் பீடு. ஓகேவா? ஒரு இதுவே வந்து 45 நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானது இந்த கிறிஸ்டல் பீடு. ஓகேவா? இதுவும் வந்து நம்ம ப்ரோச்சஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் வந்து ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு ப்ரோச்சஸ் மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கும், அது வந்து சிம்பிளாக நம்ம பார்த்துருக்கோம். இத்தனை வெரைட்டிஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஷேப் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடல இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து தெளிவாக புரியணும். இந்த இத்தனை வகையான மாடல் வந்து ப்ரோச்சஸில் வந்து இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா என்னுடைய வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பிச்சு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு மெட்டீரியல் மட்டுமே வேணுனாலும் நீங்கள் வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இல்லை நான் கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் வாட்ஸ்அப்பில் என்னுடைய மொபைல் நம்பர் தரேன், அதாவது டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் தரேன். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.